அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அட்டா பாவிங்களா, இதுவே சீமான் பிளான் தானா அப்படின்னு கேட்டு ஒவ்வொருத்தருமே ஷாக் ஆகிற மாதிரி தான் ஒரு அதிர்ச்சிகர தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன தகவல் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். போற போக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் கொடுத்த ஐடியாவை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு விஜய் அப்படின்றதான் தெரிய வந்திருக்கு. கடந்த 2 நாட்களாக அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்றது தான். இதற்கு வெற்றி அப்படின்ற பெயரோ அதற்கு அடுத்தபடியாக லோகோ எல்லா வேலைகளுமே முடிந்த பிறகு இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த ஒரு தொலைக்காட்சி ஓபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க. ஆனா இதற்கு பின்னணியில சீமான் அவர்கள் கொடுத்த ஒரு அறிவுரை தான் காரணம் அப்படின்னும், அதற்கு அடுத்தபடியாக இந்த ஒரு தொலைக்காட்சி முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய பிரஸ் மீட்டிற்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு முழுக்க அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் முதல்வராகிய பிறகு கூட இன்னமும் ஊடகங்கள் கண்டு அஞ்சு ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும், எந்த ஒரு இடத்துலயுமே பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னும், இன்னமும் ஒரு நடிகர் மாதிரியே வலம் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த தொலைக்காட்சி பயன்பட போகுது அப்படின்றதும், அது மட்டும் இல்லாம எந்த ஒரு இடத்துலயுமே விஜய் அவர்களை மொக்க பண்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அதற்கு பதிலடி கொடுக்கிறதுக்காகவே இந்த ஒரு தொலைக்காட்சி இயங்க போகுது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய எல்லா பிரஸ் மீட்டுமே இதன் மூலமாக தான் வெளிவர போகுது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. உதாரணத்திற்கு ஒரு 10 ஊடகங்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல எல்லாரையும் புறக்கணிச்சுட்டு இவங்களுடைய ஊடகத்திற்கு மட்டும் பதில் கொடுக்கிறதும், இவருக்கு ஏத்த மாதிரியான டயலாக்ஸை போடுறதுக்காக தான் இந்த ஒரு தொலைக்காட்சி இருக்க போகுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதற்கு சீமானவர் கொடுத்த ஒரு அறிவுரையும் காரணம் அப்படின்றதும், நீங்க அரசியலுக்கு வந்த பிறகு பிரஸ் மீட் கொடுத்து தான் ஆகணும், அதற்காக நீங்க வேணும்னா ஒரு சேனல் ஓபன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான கேள்விகளை அவங்களே கேட்கிற மாதிரி கூட செட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சீமான் அவர்கள் கொடுத்த ஒரு ஐடியாவை தான் தற்போது விஜய் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இது ஃபேக் நியூஸாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது எந்த அளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே சீமான் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்றதே போட்டு உடைச்சிருந்தாரு. இதற்கு அடுத்தபடியாக சீமான் இடத்துல நிறைய அறிவுரையும் விஜய் கேட்டிருக்காரு அப்படின்றத விஜய் தரப்பினரே கூட பாத்தீங்கன்னா நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் அரசியல்னு வரும்போது சீமான் அவர்கள் கொடுத்த எல்லா அறிவுரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால கண் கூட பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.